நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே. இதனால் கடும் கோபத்தில் இருந்திருக்காங்க, வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இப்போ மிகப்பெரிய ஒரு பதற்றம். பாகிஸ்தான் இரண்டாக பிளவுபட்டிருக்கு, இரண்டாக உடைஞ்சிருக்கு. ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனால் பாகிஸ்தான் நிலை குலைந்து போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் திடீரென ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கு. அது எங்கே என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி சுவாரஸ்யமான அதிரடியான லேட்டஸ்டான தகவல் தான் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ காலையிலே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் நண்பர்களே. ஆனால் நம்ம ஈவினிங் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் செய்தியாக பாகிஸ்தான் இரண்டாக உடைஞ்சதை பற்றி பார்த்துடலாம். பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியை கொடுத்துட்டு வரும் பலுச்சிஸ்தானியர்கள் தற்போது அந்த நாட்டிடமிருந்து சுதந்திரம் பெற்று விட்டதாக கூறி உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்திருக்காங்க. பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம், 85% எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் பலுச்சிஸ்தானியர்கள் விடுதலை பெற்றுவிட்டதாக சொல்லி அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருப்பதாகவும் அது தொடர்பான பதிவுகள் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. பாகிஸ்தானுடைய தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் மாகாணம் பலுச்சிஸ்தான். பாகிஸ்தானில் இருக்கும் மிகப்பெரிய மாகாணமாக இது அமைஞ்சிருக்கு. பெரும் இயற்கை வளங்களை கொண்ட இந்த மாகாணத்தில் தனிநாடு கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கு. பாகிஸ்தான் இராணுவத்தோட பலுச்சிஸ்தான் கிளர்ச்சி குழுக்களும் அவ்வப்போது மோதலில் ஈடுபட்டு தான் வர்றாங்க. இந்த நிலையில தான் பலுச்சிஸ்தானியர்கள் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டதாக சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக பலுச்சிஸ்தான் பெயரில் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் பலுச்சிஸ்தான் பெயரில் வெளியாகிருக்கக்கூடிய அந்த அறிக்கை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை கொண்டது அப்படிங்கிற பற்றி விவரம் இன்னும் வெளியாகலை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டதாகவும் பலுச்சிஸ்தான் பிராந்தியத்தில் 85% எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பலுச்சிஸ்தானியர்களுக்கென தனி அரசியல் நிர்வாக அமைப்பை உருவாக்கி இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பில் இருந்தவர்கள் பலரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பலூச் பக்கம் இருக்காங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. தற்போது எங்களுடைய சொந்த செக்யூரிட்டி மற்றும் பாதுகாப்பு படைகளுடன் மாநிலத்தை நிர்வகிச்சுட்டு வரோம். எங்ககிட்ட போர் விமானங்கள், அட்டாக் ஹெலிகாப்டர்கள், டேங்கர்கள், ஏவுகணை தாக்குதல் ஆயுதங்கள் ஆகியவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் நிலத்தை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். 50,000 வீரர்களை கொண்ட இராணுவம், விமானப்படை, கப்பல் படை மற்றும் சிவில் நிர்வாகம் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு படைகளை வெளியேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் தங்க நாட்டுக்கென தனி கொடி, தேசிய கீதம், பணம் மற்றும் நிர்வாக அமைப்பு ஆகியவையும் பலுச்சிஸ்தான் தரப்பிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தங்க சுரங்கம், காப்பர் சுரங்கங்கள், எரிவாயு வயல்கள், நிலக்கரி இருப்புகள் உள்ளிட்டவை அடங்கிய நிலப்பரப்பை தங்கள் கட்டுப்பாட்டில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பலுச்சிஸ்தான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. பலுச்சிஸ்தானில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாடு சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதியை பெறும் நிலையை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லப்படுது. பலுச்சிஸ்தானை நிர்வகிப்பதாக சொல்லிட்டு வராங்களே ஒரு குழுக்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் அதிகாரத்தை இங்குள்ள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவத்தை விட்டு வெளியேறி பலுச் படையில் சேரும் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பலுச்சிஸ்தான் நாட்டை சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பலுச்சிஸ்தான் பெயரில் வெளியாகிருக்கும் அறிக்கை பற்றி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தற்போது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. ஆனால் பலுச்சிஸ்தான் இப்படி சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் எல்லாம் இப்போ கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால் பாகிஸ்தான் இப்போ இரண்டாக உடைஞ்சிருச்சு, பலுச்சிஸ்தான் தனி நாடாக உருவெடுத்துருச்சு அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் நண்பர்களே என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதனால் பொறுத்து பார்க்கலாம். அந்த செய்திகள் வெளியாகும் போது நாம் உடனடியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த ஐக்கிய அரபு அமீரகத்துடைய 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் குரூஸ் வகை ஏவுகணையை கொண்டு கொடூர தாக்குதல் நடத்துச்சு. இதில் இந்தியர் ஒருவர் பலியாகிருக்கிறாரு. மேலும் 6 இந்தியர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் மத்திய அரசு கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. டெல்லியில் இருக்கும் ஈரானுடைய துணை தூதரை நேரில் வரவழைச்சு அதிரடியாக சம்மன் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மீண்டும் மோதல் வெடிச்சிருக்கு. 2 நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை ரத்து செய்வதாக அறிவித்து ஈரான், அமெரிக்கா மல்லு கட்டிட்டு வர்றாங்க. இதனால் மீண்டும் ஈரானுடைய ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் தான் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஓமனுடைய தெற்கு நீர்வழி பாதையில் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய மொம்பசா அல் பகியா அப்படிங்கிற பெயர் கொண்ட 2 கப்பல்கள் போயிருக்கு. குரூஸ் வகை ஏவுகணை கொண்டு இந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் இந்திய ஊழியர் ஒருவர் பலியாயிருக்கிறாரு. மேலும் 6 இந்தியர்கள், 2 யுக்ரைனியர்கள் அப்படின்னு 8 பேர் காயமடைஞ்சிருக்காங்க.
இதுல 4 பேர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில இருக்காங்க. இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் ஈரானுடைய இந்த செயலால மத்திய அரசு கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக டெல்லியில் இருக்கும் ஈரான் தூதரகத்துடைய துணை தூதரை முகமது ஜாவேத் கொஷேனியை மத்திய வெளியுறவுத்துறை நேரில் அழைச்சு சம்மன் ஒன்றையும் வழங்கியிருக்காங்க. அந்த சம்மன்ல இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாலுமிகள் பாதுகாப்பு உட்பட சுதந்திரமான வெளிப்படையான விதிகள் அடிப்படையிலான கடல்சார் ஒழுங்குமுறையை உறுதி செய்ய வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய உயர் முன்னுரிமை அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வளைகுடா பிராந்திய நிகழ்வுகளால மாலுமிகளுடைய பாதுகாப்பு குறித்து பெரும் கவலை எழுந்திருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரால ஹார்முஸ் நீரிணை மூடல், இடையூறுகள், எரிபொருள் விலை உயர்வு, விநியோக சங்கிலி பாதிப்பு, மாலுமிகளுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு கடும் சவால்களுக்கிடையே கடல்சார் பொது வளங்களை பாதுகாப்பதில் இந்தியா பெரிதும் கவனம் செலுத்துகிறது. மேலும் இந்திய தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனி ஒருபோதும் நாங்கள் இந்த மாதிரியான தாக்குதலை அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக இந்திய கப்பல்கள் மேலேயோ அல்லது இந்திய மாலுமிகள் மேலேயோ தாக்குதல் நடந்தால் இந்தியா இனிமேலும் சகித்து கொள்ளாது. இதோட ஈரான் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஈரான் மட்டுமல்ல, வேற எந்த ஒரு நாடும் எங்களுடைய கப்பல்கள் மேலேயோ அல்லது மாலுமிகள் மேலேயோ தாக்குதல் நடத்தப்பட்டால் நாங்கள் ஒருபோதும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அடுத்து இந்தியாவும் களமிறங்கும். இந்தியா அடுத்து என்ன செய்யும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம். தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை கிளப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த முறை நாங்கள் கடுமையாக இதை எச்சரிக்கை கொடுக்குறோம். அதனால இனி வரும் நாட்களில் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்தியா கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய ராவல்கோட் பகுதியில் பொதுமக்கள் மேலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டதை தொடர்ந்து அங்கே இப்போ வன்முறை வெடிச்சிருக்கு. நகருடைய புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போது பாகிஸ்தான் படைகள் நடத்திய துப்பாக்கி சுட்டுல கிட்டத்தட்ட 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில தான் இந்தியா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் பாகிஸ்தான் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிச்சிருக்கும் பகுதிகளில் தொடர்ந்து வரும் முறையான சுரண்டல், அடிப்படை உரிமைகள் மறுப்பு மற்றும் நிர்வாக ரீதியான ஒடுக்குமுறை ஆகியவற்றின் நேரடி விளைவாகும். உள்ளூர் மக்களுடைய நியாயமான குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் அரசு கடுமையான காவல்துறை அடக்குமுறையை கையாண்டிருக்கு. இதுல உதவியற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான தாக்குதல்கள், உணவு மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை தடுத்தல், இணைய சேவையை முடக்குதல் மற்றும் ஆயுதமற்ற பொதுமக்கள் மீது கொடிய வன்முறையை பிரயோகித்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது ஆகியவை அடங்கும். பொதுமக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தானை சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக அமெரிக்காவில் இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த பகுதியில் வேகமாக மோசமடைஞ்சிட்டு வரும் மனிதாபிமான நெருக்கடி அப்படின்னு அவங்க விவரித்ததற்கு சர்வதேச கவனம் தேவை அப்படின்னு கோரி வாஷிங்டன்ல இருக்கும் வெள்ளை மாளிகைக்கு வெளியே கூடினாங்க. பெண்கள், குழந்தைகள் உட்பட 100 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் இருக்கும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து பாகிஸ்தான் ராணுவ படைகள் வெளியேற வேண்டும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நடைபெற்று வரும் போராட்டங்கள் பாகிஸ்தானின் பல 10 ஆண்டு கால திட்டமிட்ட சுரண்டல் மற்றும் அடிப்படை உரிமைகளை மறுப்பதன் விளைவே அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. மக்களுடைய குறைகளை களைவதற்கு பதிலாக பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு இஸ்லாமாபாத் அதீத பலத்தை பயன்படுத்தி பதிலளிப்பதாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.